என்னால் நம்ப முடியலை. நாமும் ஒன்றாய் எதையும் தாண்டுவோம், பள்ளத்தாக்கும் மலையும். அச்சச்சோ, சாரிம்மா. அச்சச்சோ, சாரி. அதனால என்ன, பரவாயில்ல. தண்ணீர் போர், வா டப்பா. அச்சோ, அப்போ அது ரொம்ப வேகமா இருந்தது. நீ மத்தவங்களோட விளையாடும் போது மென்மையா விளையாட கத்துக்கணும். அப்போ மன்னிச்சிருங்கம்மா. சரி, பரவாயில்ல. அப்போ நீ கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்ட. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். மத்த குட்டி யானை கூடயும் டப்பா கூடயும் நீ எப்பவும் நிதானமா தான் விளையாடுற. ஆனா அப்போ நீ மத்த யோகி யானைகள் போல கிடையாது. நீ ரொம்ப விசேஷமானவன். அப்போ வளர்ந்த யோகி யானைகளை விட நீ ரொம்ப பலம் வாய்ந்தவன். ஆனா நானும் மத்த யோகி யானைகள் மாதிரி தான் இருக்க விரும்புறேம்மா. மனசளவுல கூட நான் பலசாலியா இருக்க ஆசைப்படுறேன். மகா மாமா மாதிரி, குருஜி மாதிரி, அப்புறம் உங்கள மாதிரி. நிச்சயமா நடக்கும். அதுவும் கூடிய சீக்கிரமே நடக்கும். குருஜி உனக்கு தியானம் பண்றது எப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது நான் கவனிச்சேன். நீ ரொம்ப வேகமா கத்துக்கிற. சில நேரத்துல மத்தவங்க யோசிக்கிறது என் காதுல விழுது, குருஜி மாதிரி. அப்ப நீ கிட்டத்தட்ட தயாரா இருக்க. மகா மாமா மாதிரி நீ ஏற்கனவே பலசாலி ஆயிட்ட. அப்போ கூடிய சீக்கிரமே நீ கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடும். எங்க கிளம்பணும்? மனுஷங்க வாழ்ற இடத்துக்கு. அது எங்க இருக்கு? நீங்களும் என் கூட அங்க வருவீங்கல்ல? இல்ல அப்போ, நீ அந்த இடத்துக்கு தனியா தான் போகணும். வெளியிலயா? காட்டை விட்டு வெளியிலயா? தனியாவா? ஏம்மா? நீங்க வராம நான் எங்கேயும் போக மாட்டேம்மா. நீ போய் தான் ஆகணும். அப்போ உனக்கு ஒரு கடமை இருக்கு. என்னோட கடமை இங்க இந்த காட்டுல உங்க கூட இருக்கிறது தான். அப்போ நீ ரொம்ப தனித்துவம் வாய்ந்தவன். நீ வாழ்க்கையில பெரிய பெரிய விஷயங்களை சாதிக்க போற. எல்லா அம்மாக்களும் அவங்க குழந்தைங்க கிட்ட இப்படிதாம்மா சொல்லுவாங்க. எல்லா குழந்தைங்களும் அவங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப விசேஷமானவங்க தான். ஆனா நீ ரொம்ப ரொம்ப விசேஷமானவன். அப்போ நீ பிறந்த அந்த ராத்திரி பாத்தினா. ஓ, கதை சொல்ல போறீங்களாம்மா? கொஞ்ச நேரம் இருங்க. டபா, கதை சொல்ல போறாங்க, சீக்கிரம் வா. நீ பிறந்த அன்னைக்கு ராத்திரி பாத்தினா வானத்துல 2 நிலவு தெரிஞ்சது. அப்போ 2 நிலவா? நான் இது வரைக்கும் ஒரே ஒரு நிலவை தான் பார்த்திருக்கேன். அது ரொம்ப ரொம்ப விசேஷமான இரவு. அந்த வருஷம் மழையே இல்லாம வறண்டு போயிருந்தது. அப்போ திடீர்னு தூசி எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு பெரிய சுழலா உருவாச்சு. அதுவே எங்களை பயமுறுத்துற மாதிரி ஒரு பெரிய புயலா மாறுச்சு. அந்த சமயத்துல உனக்கு தும்பல் வந்தது. உன்னுடைய தும்பல் ரொம்ப பலமா இருந்தது. மேகத்தையே பிளக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப பயங்கரமா இருந்தது. மழை வந்தது. அந்த தூசி புயல் எல்லாமே அடங்கி போயிடுச்சு. மழையால காட்டு தீயும் அணைஞ்சு போயிடுச்சு. ஓ, எல்லாம் என் தும்மலாலயா? ஓன் தும்மலாலதான். கூடவே சளியும் வந்தது. அப்ப அதுதான் இந்த மழையா? ஆமா. மகாமாமா, நீங்க எவ்வளவு பலசாலின்னு அப்போ கிட்ட காட்டுங்க. நீங்க தும்பிக்கை நுனியால அந்த மரத்தை தூக்குங்க. பாத்தியா? மகாமாமா விட பலசாலி வேற யாருமே கிடையாது. பாத்தியா, உன்னால இது முடியாது. முயற்சி பண்ணு அப்போ. தும்பிக்கைய விட்டுட்டு மனசால அத தூக்கு. உன்னால முடியும்னு நம்பு. அப்போ முடியும்.
உன்னால அதை தூக்க முடியாதுன்னு பயப்படுறியா அப்பு? ம், ம், ஆ. உன்னுடைய பயம் உன்னை விட்டு போகட்டும், மறைஞ்சு போகட்டும். என் பயம் என்னை விட்டு போகட்டும், மறைஞ்சு போகட்டும். என் பயம் என்னை விட்டு போகட்டும், மறைஞ்சு போகட்டும். நான் பலசாலி கிடையாது. நீ குழந்தையா இருக்கும்போது உனக்கு பயமே கிடையாது. ஆனா இப்போ உன்னால முடியாதுன்னு நீ பயப்படுற. உனக்காக நான் பல காலமா காத்துக்கிட்டு இருந்தேன் அப்பு. நான் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது காட்டு மரங்களை சாப்பிட்டுக்கிட்டு இருந்த மஞ்சள் நிறத்திலையும் கருப்பு நிறத்திலையும் இருந்த ஒரு மிகப்பெரிய விலங்க ஒரு யானை துணிச்சலா சண்டை போடுறத பார்த்தேன். நிறுத்துங்க குருஜி, அந்த சத்தத்தை தாங்க முடியல. என் காது வலிக்குது. நீங்க சொன்ன அந்த துணிச்சலான யானை மகாமாமாவா குருஜி? அவர் மிகப்பெரிய யோகி யானையா? இல்ல, அது ஒரு குட்டி யானை. அதோட நெத்தியில 3 ஒளிய பார்த்தேன். அவன் அந்த விலங்குகளை தோக்கடிச்சானா? என்னோட தியானம் களைஞ்சு போச்சு அப்பு. அதனால தோக்கடிச்சானா இல்லையாங்கிறத நான் பார்க்கல. ஆனா தோக்கடிப்பாங்கிற நம்பிக்கை இருக்கு. சரி, இப்போதைக்கு இது போதும். போய் விளையாடுங்க. Ring a roses, pocket full of roses. Tissue, a tissue, we all fall down. மறுபடியும் விளையாடலாம், திரும்பவும் பண்ணலாம். எல்லாரும் ஏந்திரிங்க, 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 சீக்கிரம். நீங்களும் முயற்சி பண்ணுங்க, ஆடுங்க. எல்லாரும் வட்டமா நின்னு பாடலாம். Ring a roses, pocket full of roses. Tissue, a tissue, we all fall down. இன்னொரு தடவை. பயம் போகணும், என்னை விட்டு போகணும், காணாம போகணும். பயம் என்னை விட்டு போகணும். அப்போ அம்மா, அம்மா, உன்னோட சிறகுகள் என் அம்மாவோட காதுகள் மாதிரியே இருக்கு. என்னை விட்டு போகாத. யாராவது காப்பாத்துங்களே, எங்களை காப்பாத்துங்க. பயம் என்னை விட்டு போகணும், மறைஞ்சு போகணும். பயம் என்னை விட்டு போகணும், மறைஞ்சு போகணும். உதவி செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. அட யானை. ஆமா, கடைசியா தண்ணில என் முகத்தை பார்க்கும்போது அப்படிதான் இருந்தேன். நீ இப்ப பேசுனியா? ஆமா. அட யானை பேசுது. அப்போ இந்த சின்ன பொண்ணை காப்பாத்துவானா? அதை தெரிஞ்சுக்க அடுத்த எபிசோட பாருங்க. இரு நிலவின் உதயம், ஒரு ஸ்டார் உதயம். இருள் மறைந்தது, பயம் பறந்தது.
ஆசையாவும் இனி நிறைவேறுமே. என்னால் நம்ப முடியலை, நாமும் ஒன்றாய் எதையும் தாண்ட